வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடையும். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ரமேஷ் பிரஜாபதி, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். நாம் தொடர்ந்து பல விதமாக பலன்களை பார்த்து கொண்டிருக்கிற வரிசையிலே மாசி மாதத்தின் பலனை காண இருக்கிறோம். மாசி மாதம் அப்படிங்கிற உடனே சிவனுக்கு உகந்த சிவராத்திரி வரக்கூடிய நல்ல ஒரு மாதம். நல்ல முருகனின் செயல்பாடுகள் நல்லா இருக்கும். முருகன் அப்படின்னாலே நமக்கு குழந்தை வளம், அதுபோல் நிலபலன்களை பற்றிய விஷயங்கள், கடன் போன்ற விஷயங்களில் வெளிப்பாடுகள், இப்படி எல்லாத்தையும் கொடுக்கிறது முருகனுடைய அருள். அதனால் முருகனை பிடித்து கொள்வது அப்படிங்கிறது மாசி செவ்வாயின் போது முருகனின் வழிபாடு சிறந்ததாக அமையும். இந்த மாசி மாதத்திலே ஒரு சிறந்த விஷயம் என்னன்னாக்க, கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டியும் சேர்ந்து மாசி மாதத்திலே ஒரே நாளிலே வருகிறது. அந்த நாளிலே கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற முருகனின் பாடல்களை சொல்லி முருகனை வழிபாடு செய்ய மேலும் மேலும் வளங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த மாதத்திலே முக்கியமாக விவசாயங்கள் செழிப்பாக இருக்கும் என்பதும், நல்ல மழை பெய்யவதற்கும் வாய்ப்புகளும் உண்டு. அந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியினுடைய தன்மையும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்திலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்பு, மீண்டும் தங்கம் வெள்ளி போன்றவை ஏறுவதற்கான முகங்களும் காட்டுகிறது. அப்படிங்கிறதும், பூமிக்கு அடியிலே விளங்கக்கூடிய கிழங்கு வகைகளிலே விலையேற்றம் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாசியில் உண்டு என்ற ஒரு செய்தியுடன் நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்பதை காண இருக்கிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, எதையுமே அழகாக யோசித்து நிதானித்து செய்யக்கூடிய வேகத்தை காட்டாமல் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் பாருங்கள், உங்களுடைய ராசி சரராசியாக இருக்கிறதுனாலே எதையுமே வேகமாக செய்யணும், படபடன்னு செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ணமும், எனக்கு ரிசல்ட் வரலையே அப்படிங்கிற ஆதங்கமும் நிறைய இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நிறைய போராட்டங்கள் உங்களுக்கு. அந்த போராட்டத்தின் நடுவில் இப்போ கொஞ்சம் தெளிவாக இருக்கிறீங்க. தை மாதத்தில் இருந்து சூரியன் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்துக்குள்ளே வந்துட்டார். அதனால் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ மாசி மாதம் வரப்போகிறது. 11ஆம் இடத்துக்கு உங்கள் ராசியிலே சூரியன் உச்சத்தில் அடையக்கூடிய விஷயமானது இங்கே லாபஸ்தானத்துக்கு வந்து உட்கார போகிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த மாசியின் பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே முயற்சி அப்படிங்கிற இடத்துல குரு வக்கரகதியால் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், குரு வக்கரமாக இருக்கார் அப்படின்னாலும் தன்னுடைய பார்வையை இந்த லாபஸ்தானத்து மேலே வைக்கிறார். அப்படி லாபத்தில் குருவின் அனுகிரகத்தாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அங்கே தான் உங்களுக்கான 5ஆம் இடத்துக்காரரான சூரியன் வந்து உட்கார போகிறார். சூரியன் அப்படின்ன உடனே தந்தை, அதிகாரம் இதெல்லாம் வந்துடும். பொறுப்புகள் நிறையா இருக்கும். அந்த பொறுப்புகளை உங்களால் இயன்ற அளவுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பீர்கள். தந்தையின் வழியிலே நல்ல முன்னேற்றமும் அவருடைய ஆசீர்வாதத்தினால் நல்ல பலன்களும் உண்டு. சொத்து வழியிலே நல்ல முன்னேற்றம், பூர்வீக சொத்துகள் வருவதற்கான வாய்ப்புகளும், அவர்களுடைய அனுகிரகத்தினாலே நல்ல நிலபுலன்களையும், இந்த இடம் தரவுலாம் சொல்லுவோம், அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக உங்கள் பக்கம் திரும்புவதற்கான இண்டிகேஷனும் இருக்குது. அதனால் அப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் எப்பயுமே வேகம் அப்படிங்கிறத காட்டும்போது உங்கள் அக்னி அப்படிங்கிறது தான் உங்கள் ராசியின் தத்துவம். அந்த நெருப்பு தத்துவத்தை அடிப்படையில் பார்க்கும்போது எதையுமே நீங்கள் உங்களுடைய இதில் எடுத்து ஜீரணம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அப்படிப்பட்ட உங்களுக்கு ராசியில் பெரும்பகுதி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகுதி வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அதுபோல் 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரகாரனும் வந்து உட்கார்ந்துக்கிறாரு. இந்த மாதத்திலே பெரும்பகுதி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த 11ஆவது இடம் ஃபுல்லி ஆக்குப்பைடாக இருக்கும். ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன், 13ஆம் தேதியே சந்திரனோடு சேர்ந்த அமாவாசை, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஒரு ராசி கூட்டமே லாபஸ்தானத்தில் இருக்குன்னு வைத்துக்கொள்ளலாம். அப்போது உங்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைய இருக்கும். அதற்கான முயற்சியின் மூலியமாக போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணமும் நிறைய இருக்கும்னு தெரியுது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன் பார்வையை குடும்பஸ்தானமான ரிஷபராசி மேலே வைக்கிறார். அதனால் குடும்பத்தின் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தொழிலின் மூலமாகவும் மனதிலே ஒரு நிதானத்தின் மூலியமாக சம்பாதிச்சு கொள்ளலாம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைம் கீப்பப் பண்ணணும், கரெக்டாக பங்க்சுவாலிட்டி, அதனுடைய ப்ரோக்ரஸ்ஸு, இதை ரெண்டுத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும், சக்ஸஸ் உங்கள் பக்கம் வரணும். எதை ஒரு காரியத்தையும் ஒரு சின்ன டைம் டேபிள் போட்டுக்கிடுங்க. இந்தந்த நேரத்தில் இந்தந்த காரியங்கள் செய்யணும். ஈவன் சாப்பிட்றதுலேருந்து தூங்குற வரைக்கும் ஒரு சின்ன லிஸ்ட்டு போட்டுக்கிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை எக்யூப் பண்ணிக்கோங்க. 12ஆம் இடத்துல சனி அப்படின்னு சொன்னாலே அந்த சனீஸ்வர பகவான் தன்மையை புரிந்து கொண்டோம்னா உங்களுக்கு தொழிலுக்கும்
அதேபோல் லாபத்துக்கும் உரியவர். இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தானே இந்த கூட்டமான கிரகங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். அப்போது நம்ம எவ்வளோ தூரம் சிஸ்டமேட்டிக்காக இருக்கோமோ அவ்வளோ தூரம் மாதம் உங்களுக்கு பலன் உண்டுன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ டிசிப்ளின் அப்படிங்கிறத சனிக்கு பிடிக்கும். டிசிப்ளினாக இருக்கிறவங்களுக்கு 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானம் நல்லாயிருக்கும். நீங்கள் கொடுத்த வாக்கு, நீங்கள் சொன்ன சொல், இது 2த்தையும் அழகாக மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த மாதம் உங்களுக்கு மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமான மூமெண்ட்டை பெறலாம். அதற்கு துணை புரிவதாகத்தான் இந்த குருவின் வக்கரம் இருக்கிறது. இந்த குருவின் வக்கரமான கதியை என்ன பார்க்குறதுனா, இந்த மாதத்தின் ஒரு பகுதிக்குள்ளார வரும்போது மார்ச் மாதம் 11ஆம் தேதி 1ஆம் தேதி வரும்போது அந்த தெரியும் 11ஆம் தேதி வக்கரம் முடிவாயிடும். அப்போது உங்களுக்கு அந்த 10 நாள் டிவியேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். அது ஒன்று நல்லா தெரியும். அதேபோல் குருவின் பார்வை இந்த கும்பராசி மேலே விழுற போலவே உங்கள் ராசியின் தனுசு ராசி மேலே விழுது. அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் விருச்சிகம், 9ஆம் இடம் தனுசு. இந்த 9ஆம் இடத்துக்கான குரு தான் இவர். பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே இருக்குது. அதே போல் உங்கள் ராசியின் 7ஆம் இடமான துலா ராசியின் மேலே வருது. கலத்திரம், தொழில், வெற்றி, இந்த விஷயங்கள் மேலே இருக்குது. இப்போது இது எல்லாமே இந்த வருடம் இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை பெற்று தருவதற்கு அப்படிங்கிற அனுகிரகம் இருக்கிறதுனால இந்த மாதம் எவ்வளவு தூரம் குருவின் வழிபாடு செய்கிறீர்களோ, குருவின் வழிபாடுனா எப்படி பண்ணணும் சார் அப்படின்னீங்கன்னா, சித்தர்கள் பீடம்னு பார்ப்பீங்க. ஆன்மீகத்தில் நல்ல உயர்நிலையில் இருப்பவர்கள் இவர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இல்லவே இதற்கு சிவராத்திரி இருக்குது. சிவராத்திரியின் போது சிவ ஜபங்கள் செய்யுங்கள். சிவனை போல் இருப்பது அப்படிங்கிறதும் ஒரு சித்தர் வழிபாடு தான். இதை எல்லாம் செய்வதனால் என்ன நன்மை கிடைக்கும் என்றால், உங்கள் மனதிலே என்ன ஓட்டங்கள் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். கல்வி, தொழில், திருமணம், சொத்து விவகாரங்கள், பணம், இதில் எல்லாம் சிக்கல்கள், இது எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அதுபோல் இல்லாமல் கடனை எவ்வளோ தூரம் குறைத்து கொள்வது அப்படிங்கிறதையும் நீங்கள் பண்ணலாம். நிறைய பேருக்கு பயம் நிறைய இருக்கும். இந்த மார்ச் 1ஆம் தேதி மிருத்யுஞ்ச பிரதோஷம்னு இருக்குது. அந்த பிரதோஷத்தில் சிவ வழிபாட்டுக்கு நல்ல எண்ணெயை வாங்கி கொண்டு சிவனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. நல்ல வெள்ளை கலர் பூக்களை வாங்கி கொண்டு அவருக்கு அர்ச்சனைக்கு கொடுத்து விட்டு அவருடன் நமச்சிவாய வாழ்க என்கிற திருமந்திரத்தை சொல்லி அமைதியாக அமரும்போது உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதத்திலே நல்ல முன்னேற்றத்தை எதிர்நோக்கலாம் என்ற ஒரு நல்ல செய்தியுடன் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.